إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடும் நம்முடைய குழந்தைகளை மார்க்க அடிப்படையிலே அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எத்தகைய வழிமுறைகளை நமக்கு காட்டி தந்தார்களோ அத்தகைய வழிமுறையில் வார்த்தெடுக்க வேண்டும் என்ற பேராவலோடும் நாம் எல்லாம் இந்த கோடைகால பயிற்சி முகாமிலே நம்முடைய குழந்தைகள் பங்கெடுத்த இந்த நிகழ்வினுடைய இறுதியாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த தருணத்திலே பெற்றோர்களினுடைய கவனத்திற்கு என்ற தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களே, உங்களுடைய பொறுப்பு குறித்து நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு பெண் தன்னுடைய வீட்டிற்கு பொறுப்பாளியாவாள், வீட்டில் உள்ளவர்கள் குறித்து அந்த பெண் விசாரிக்கப்படுவாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். முஸ்லிமாக பிறந்த ஒவ்வொருவருமே பொறுப்பாளர்களாக இருக்கின்றோம். அதுல குறிப்பாக ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர், இவர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அவர்களை நாம எப்படி வளர்க்கின்றோமோ அதுக்கு தகுந்தாற் போலதான் நம்ம அதனுடைய ரிசல்ட் நம்ம பார்க்க முடியும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விளக்கி இருக்கின்றார்கள். ஒரு விலங்கானது எப்படி ஒரு முழுமை பெற்ற விலங்கை பெற்றெடுக்குமோ அதுபோன்று இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுமே அது தீனுல் இஸ்லாத்திலே தான் பிறக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது முஸ்லிமாகத்தான் பிறக்குதா சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த குழந்தை வளர்த்தெடுக்கப்படக்கூடிய விதம் இருக்குல்ல, அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கக்கூடிய விதம் என்பது அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையை நெருப்பு வணங்கிகளாக மாற்றுகின்றார்கள், நஸ்ரானியாக்களாக மாற்றுகின்றார்கள், யூதர்களாக மாற்றி விடுகின்றார்கள். அப்ப ஒரு குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அது முஸ்லீமாகத்தான் இருக்கின்றது, இஸ்லாத்துல தான் நீ பிறக்கின்றது. அது அப்ப முஸ்லீமாக பிறந்த, இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லீமாக பிறந்த அந்த குழந்தை அந்த பெற்றோர்களால தான் வார்த்தெடுக்கப்படுது. எப்படி வார்த்தெடுக்கப்படுது? நீ இந்த நெருப்பை வணங்கு, நீ இந்த கல்லை வணங்கு, நீ இந்த மரத்தை வணங்கு, மட்டையை வணங்கு, நாயை வணங்கு, நரியை வணங்கு என்று சொல்லி அந்த குழந்தையை வார்த்தெடுக்கப்படக்கூடிய விதத்துலதான் அந்த குழந்தை எப்படி உருவாகுன்றது இருக்கின்றது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக விளக்கி காட்டுகின்றார்கள். அப்ப நாம என்ன விளங்கி கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய குழந்தைகளை நாம எப்படி வார்த்தெடுக்கின்றோமோ அப்படித்தான் அவர்கள் உருவாவாங்க. அதனாலதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கட்டளையிடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல்ல இறக்கி அருளப்பட்ட திருமறை வசனம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உம்முடைய இறைவனுடைய திருப்பெயரால் நீ ஓது என்று சொல்லி அந்த ஹிரா மலை குகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னாங்க. முதல்ல நீ ஓதுனாங்க, இறைவனுடைய பெயரால் நீ ஓது என்று இறை தூதருக்கிட்ட கட்டளைக்கு அடுத்ததாக இறைவன் இட்ட கட்டளை என்ன? அந்திர அஷீரத்தக்கல் அக்ரமீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இந்த வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். அப்ப நம்மளுடைய இந்த பொறுப்பு என்பது, சமுதாயத்துல நிறைய பொறுப்பு இருக்கின்றது, நாம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது. நம்முடைய பொறுப்பு என்பது எதிலிருந்து துவங்க வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்திலிருந்து துவங்க வேண்டும், குடும்ப உறுப்பினர்களிலிருந்து துவங்க வேண்டும். அதுல குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து அதை துவக்க வேண்டும்.
ஒவ்வொருவரும் வந்து நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த பொறுப்பானது ஒவ்வொருவர் மேலையும் இறைவன் கடமையாக்கி இருக்கின்றார். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஅமினுன பில்லாஹ். இந்த உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே மிக சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அதற்கு காரணம் என்ன? நீங்க நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க, இன்னும் இறைவனையும் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும், இறைவனை முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக, சிறந்த சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நன்மை ஏவுறது தீமையை தடுக்கிறது ஊர் உலகத்துல உள்ள ஆளுகளுக்கெல்லாம் ஏவுகிறது ரெண்டாவது. முதல்ல நம்மளுடைய குடும்பத்துல ஏவணுமா இல்லையா? நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஏவணுமா இல்லையா? நம்மளுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு முதல்ல ஏவ வேண்டும். இல்லாவிட்டால் எல்லா இடத்துல பெரிய குற்றவாளிகள் ஆகிவிடுவோம். அந்த அடிப்படையில சிறந்த சமுதாயமாக நாம் மாற வேண்டும் என்றால், அதே மாதிரி நீங்க வந்து நஷ்டவாளிகளாக மாறிடாதீங்கன்னு எல்லாம் எச்சரிக்கிறான். வந்து அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமாக அனைவரும் நஷ்டவாளிகள் தான். யாரை தவிர? யாரு ஈமான் கொண்டு நல்லறங்கள் செஞ்சு உண்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் போதித்துக் கொள்கின்றார்கள் அவர்களை தவிர என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்ப நாம நஷ்டவாளிகளாக மாறிவிடாமல், மறுமையில நஷ்டவாளிகளாக ஆகிவிடாமல் நாம் அல்லாஹ்விடத்துல நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும், நரகத்திலிருந்து நாமை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம செய்ய வேண்டிய முதல் வேலை சத்தியத்தையும் பொறுமையும் போதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதை நம்மளுடைய குடும்பத்திலிருந்து துவக்க வேண்டும். நம்மளுக்கு கீழில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பொறுப்பாளர், நாம் அவர்களுடைய பொறுப்பாளர்களாக இருக்கின்றோம். அந்த பொறுப்பு குறித்து அல்லாஹ் நம்மை விசாரிப்பான் என்ற அடிப்படையில நாம அந்த பொறுப்பை எதிலிருந்து தூங்க வேண்டும்? நம்மளுடைய குடும்பத்திலிருந்து தூங்க வேண்டும். ஆனால் இங்க துரதிர்ஷ்டவசமான நிலை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஊர் உலகத்துல வெளியே குர்ஆன் ஹதீஸ் பேசுவோம். நம்மள பல பேர் இருக்கின்றார்கள். வெளியே குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடியவர்கள் வீட்டில் அதை முழுமையாக கடைபிடிக்கிறது கிடையாது. குர்ஆன் ஹதீஸை நம்மளுடைய குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமா இல்லையா? நம்மளுடைய குழந்தைகளை அது போன்று உருவாக்க வேண்டும். அப்படி நாம் உருவாக்கினால்தான் மறுமையினுடைய சேமிப்பாக அவர்கள் நமக்கு இருப்பார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில எப்படி நாம இறை நம்பிக்கையாளர்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எப்படி பிரார்த்திக்க வேண்டும்? அல்லதீன யகூலூன ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. சூரத்துல் ஃபுர்கான் என்று சொல்லப்படக்கூடிய 25வது அத்தியாயத்தில் அல்லாஹ் இதை பேசுகின்றான். அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாங்களாம். எப்படி துஆ செய்வாங்க? இறைவா, எங்களுடைய பிள்ளைகளில் இருந்தும் எங்களுடைய மனைவிமார்களில் இருந்தும் எங்களுக்கு நீ கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சவாதிகளுக்கு எங்களை இமாம்களாக ஆக்கு. அப்படி கேட்கணுமா? நாம வந்து பொறுப்பாளர்களாக இருக்கிறோம்ல, நாம் எப்படி கேட்க வேண்டும் என்றால், எப்படிப்பட்ட இமாமாக நம்ம இருக்க வேண்டும் என்றால் இறையச்சவாதிகளுக்கு இமாமாக இருக்க வேண்டும். இறையச்சவாதிகளுக்கு தலைமை ஏற்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைங்க அப்படின்னு நம்ம கேட்கணுமா? அப்படி நம்ம கேட்கறதா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழணுமா இல்லையா? நம்ம முன்மாதிரியா நடந்து காட்டணுமா இல்லையா? நாம வந்து இறையச்சவாதிகளுக்கு எல்லாம் நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன், இமாமாக இருக்கின்றேன் என்றால் அப்ப நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம முன்மாதிரியாக திகழ வேண்டும். அப்ப நாம இறையச்சத்தை கடைபிடித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம நடந்தால்தான் நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்து திருந்துவார்கள். குடும்பத்துல என்ன நடக்கின்றது? வெளியெல்லாம் தௌஹீது பேசுறாங்க, குர்ஆன் ஹதீஸை பேசுவோம். வீட்டுல பார்த்தா பையன் வந்து தீவிர ரஜினி ரசிகரா இருப்பாரு, தீவிர விஜய் ரசிகரா இருப்பாரு, ஒரு படம் விட மாட்டாரு. இருக்கின்றதா இல்லையா? எத்தனை வீடுகள்ல இருக்கின்றது? இது போன்று சினிமா பைத்தியங்களாக நம்முடைய பிள்ளைகள் மாறுவதற்கு என்ன காரணம்? நம்ம சிந்தித்து பார்த்தோமா? அதுக்கு நம்ம தான் காரணம். ஏன்? நம்ம டிவியை போட்டுக்கிட்டு படம் பார்த்தா அவன் என்ன செய்வான்? நம்ம என்ன பயிற்சி கொடுக்குறோமோ அதுதான் அவர்களுக்கு. நீங்க என்ன பயிற்சி கொடுக்கின்றீர்களோ அதை பார்த்துதான் அவர்கள் பழகுவார்கள். அப்ப நம்ம என்ன பயிற்சி கொடுக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கீழ் பொறுப்புல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை எப்படி வளர்த்தாங்க நீங்க எடுத்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய பேரன்மார்கள் எப்படி வளர்த்திருக்கிறாங்க?
குனூத்து நாம் ஓதுகின்றோமே வித்ரு தொழுகையில, அந்த வித்ரு தொழுகையில ஓதக்கூடிய குனூத்தை மனநமிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இருந்து மனப்பாடம் பண்ணி இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் அறிவித்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரன் தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க? அப்படி நாம இப்ப நமக்கு இவ்வளவு பெரிய ஆளுகளா இருப்போம், 25 30 வயசு 40 வயசு 50 வயசு கடந்த ஆளுகள்லாம் இருப்பாங்க. வித்திரல குனுத்து சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னா பாதி பேருக்கு தெரியாது. குனுத்தா என்னமோ என்னத்தையும் கேட்கிறாங்களே திடீர்னு குனுத்துன்னு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றதா இல்லையா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரனுக்கு அதை கற்றுக் கொடுத்தார் என்ற செய்தியை நாம பார்க்கின்றோம். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேர குழந்தைகளை வார்த்தெடுத்தாங்க என்பதற்கு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தியை நம்ம பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தாங்க, என்ன, தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் கியாம நாள் வரைக்கும் தங்களுடைய அந்த வழித்தோன்றல்கள் வர்ற யாருக்கும் ஜகாத்துடைய பணமும் சதகாவுடைய பணமும் ஹராம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. இப்ப நாம முடியல, ரொம்ப ஏழ்மையா இருக்கிறாங்க அப்படின்னா ஜகாத்தை யார் வேணாலும் வாங்கி கொள்ளலாம், ஏழ்மையாக இருக்கக்கூடியவர். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல இருந்து எடுத்து சாப்பிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்ம பொருள்ல இருந்து எதையும் வாங்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழித்தோன்றல்கள் வந்த யாரும், அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் யாரும் ஜகாத்துடைய பணம் அவர்களுக்கு ஹராம், சதக்காவுடைய பொருள் ஹராம். எப்படி நமக்கு பன்றி இறைச்சி ஹராமோ, பன்றி இறைச்சி நம்ம தின்னலாமா? பன்றி கறியை நாம திங்கிறது எப்படி ஹராமாக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி ஜகாத்துடைய பொருள்ல இருந்து சாப்பிடுவது, சதக்காவுடைய பொருள் தர்மத்திலிருந்து சாப்பிடுவது யாருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்கிட்டாங்க? தங்களுக்கு தாங்களே இறைவனுடைய கட்டளையின் பேரல தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் ஹராமாக ஆக்கி விட்டார்கள். இந்த சட்டத்தை தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. எந்த அளவுக்கு, ஒரு முறை அவங்களுடைய பேரன் விளையாடிக்கிட்டு இருக்காரு, பள்ளிவாசலுடைய அந்த முத்தத்துல விளையாடி கொண்டிருக்கின்றார். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல மஸ்ஜித் நபவில தான் எல்லா விதமான பணிகளும் நடக்கும். அது ஒரு தலைமை செயலகமாக இருந்தது. ஃபித்ராவுடைய வசூல் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும், ஜகாத்துடைய பொருட்கள் ஒரு பக்கம் குவித்து வைக்கப்பட்டிருக்கும், ஒரு பக்கம் குடும்ப பஞ்சாயத்து பேசுவாங்க, ஒரு பக்கம் உணவுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் திடீர்னு பேரிச்சம்பளம் முதல் பாலை வந்துச்சுன்னா அது பழமானவனையும் கொண்டு பள்ளிவாசல் நடுவில் கட்டி விட்டு தொங்க விட்டு போயிடுவாங்க. விரும்பினாங்களாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி வீடு இல்லாதவர்கள் ஓரத்துல திண்ணைத்தோழர்கள் என்று அங்கே தங்கி இருப்பார்கள். இப்படி இருக்கிற நேரத்துல ஜகாத்துடைய பேரிச்சம்பளம் அங்கே குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரன் என்ன செய்யறாரு, அந்த பேரிச்சம்பளத்திலிருந்து ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்து வாயில போட்டாராம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு வேகமா போய் என்ன செய்கின்றார்கள், அவருடைய வாய்க்குள்ள விரலை விட்டு, தன்னுடைய ஆட்காட்டி விரலை உள்ள வாய்க்குள்ள விடுறாங்க. உள்ள விட்டு துப்பு துப்பு என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, துப்புனவனையும் இது உனக்கு ஹராம்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா கேட்கின்றார்கள். அந்த அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அவங்களுடைய பேர பையனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 அல்லது 7 வயசு, அதிகமாக போனா ஒரு 8 வயசு இருக்கும், அவ்வளவுதான். ஒரு 7 வயசு பையனா இப்ப 1ஆம் கிளாஸ் அல்லது 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வச்சுக்கிறேங்க. 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு எப்படி ட்ரைனிங்னு பாருங்க. இதை நான் உனக்கு ஹராம்னு சொல்லியிருக்கேனா இல்லையா, ஏன் இதை எடுத்து திங்கிற என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கண்டித்தார்கள் என்ற செய்தி பார்க்கின்றோம் என்றால், அப்ப எப்படி ட்ரைனிங் கொடுத்தாங்க? ஒரு சின்ன பையன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார். அந்த சின்ன பையனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போதிக்கிறாங்க, உலாம் சின்ன பையன், சிறுவனே, இளைஞனே, அதை ஒரு விவரம் தெரிஞ்ச ஆளா இருக்கான் அந்த பையன், அவனுக்கு போதிக்கின்றார்கள். என்ன சொல்றாங்க, நீ வலது கையால் சாப்பிட வேண்டும், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டும், இன்னும் உனக்கு அருகாமையில் இருக்கிறத எடுத்து சாப்பிட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞனுக்கு சொல்லி கொடுத்தாங்க என்று நாம பார்க்கின்றோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ட்ரைனிங் கொடுத்தாங்க ஒவ்வொரு நபர்களுக்கும், இளைஞர் பட்டாளத்தை எப்படி உருவாக்கினார்கள், நம்முடைய அந்த அடுத்த தலைமுறையை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார்படுத்தினார்கள், சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இது பெற்றோர்கள் அதுக்கு முக்கிய கூடுதல் பொறுப்புடையவர்களாக இருக்கின்றார்கள். பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பாளிகளாக இருக்கின்றார்கள். அப்ப நாம அதுக்கு தகுந்த மாதிரி நடக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நடந்தாங்க.
அவங்களுடைய படுக்க போற இடத்துல ஒரு பேரிச்சம்பழம் இருக்கின்றது. அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து விட்டு சொல்றாங்க, இந்த பேரிச்சம்பழத்தை நான் திங்கலாம், ஏன் கீழே கிடக்கிற ஒரு பொருள் தான், சாப்பிடலாம், ஆனால் இதை நான் இப்ப சாப்பிட மாட்டேன். ஏன்? இந்த பேரிச்சம்பழமானது ஜக்காத்துடைய ஒரு பொருளாக இருக்குமோன்னு நான் பயப்படுறேன் என்று சொல்லிவிட்டு அதனால் நான் சாப்பிடவில்லை என்று சொன்னார்கள் என்றால், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து காட்டினாங்க, எப்படி முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கின்றார்கள். அப்படி நாம நம்முடைய பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கின்றோமா? பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும். நாம நம்மள்ட்ட இருந்து தான் எல்லா விதமான பொய்யையும் பழகுறாங்க பிள்ளைங்க நம்மளிடத்துல. அது காரணம் பிள்ளைங்க கெட்டு குட்டிச்சோரா போறதுக்கு காரணமே என்ன? பெற்றோர்கள் தான் காரணமாக இருக்கின்றார்கள். கடன்காரன் போன் அடிப்பானா, போன் அட்டன் பண்ணி அத்தா வீட்டுல இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவன் நீங்க இங்கதானத்தான் இருக்கீங்க, இல்ல வெளியே போயிட்டாருன்னு சொல்லு. அவன் சொல்லுவான், அத்தா வீட்டுல இல்லைன்னு அத்தாவை சொல்ல சொன்னாரு அப்படின்றாங்க. இந்த மாதிரி மாட்டி உறவுகள் இருக்காங்க. அதே நேரத்தில் இப்படி சொல்லி கொடுத்தால் அப்ப பொய் பேசக்கூடிய ஒரு பழக்கத்தை நாமளே சொல்லி கொடுக்கிற வருமா இல்லையா? அப்ப இதை அவனுடைய உள்ளத்துல பதிஞ்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், அவங்கள்ட்ட அடுத்து பொய் சொல்லுவான். நீங்க பொய் சொல்றது, ஏன்டா பொய்லாம் சொல்லக்கூடாது என்று சொன்னால் நீ மட்டும் சொன்ன, நான் சொல்லக்கூடாதான்னு கேள்வி கேட்பான். இதுதான் ரிப்ளைன்றது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் உங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளத்துல மனதில் ஆழ பதியும், பசுமரத்தாணி போல பதியும். அப்படி பதியும் பொழுது அதுதான் அவர்கள் திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுறதுலாம் எங்க இருந்து பேசுவாங்க? தாய் தந்தையர் என்ன பேசுறாங்களோ அதுல இருந்து தான் ரிஃப்ளெக்ட் வரும். அவங்க எப்படி பேச கற்றுக் கொடுக்கின்றார்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் குழந்தைகள் உருவாவாங்க. அப்ப குழந்தைகள் முன்னிலையில எப்படி நடக்க வேண்டும், அவர்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதுல எத்தனை பேர் கவனத்துல இருக்கின்றோம்? அவன் சினிமா பைத்தியங்களாக மாறுவதற்கும் அவன் ஒழுக்க கேட்டின் பக்கம் குழந்தைகள் போவதற்கும் யார் காரணம் நினைக்கிறீங்க? பெற்றோர்கள் தான் காரணமாக இருக்கின்றார்கள். பெற்றோர்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும். ஆனால் என்ன செய்கின்றார்கள்? உட்கார்ந்துகிட்டு டிவியில உட்கார்ந்து கண்டகளிய படங்களை உட்கார்ந்து பார்ப்பது, சினிமா படங்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய அந்த களிசடையான விஷயங்களை குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்கக்கூடிய கொடுமைகள் இருக்கா இல்லையா? மெகா சீரியல்கள் போடுறான், எத்தனையோ சினிமா படங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி சிறப்பு திரைப்படம் என்னத்தையா போட்டுவாங்க. உட்கார்ந்துக்கிட்டு குடும்பத்தோட பார்க்கிறது, குடும்பத்தோட அந்த ஆம்பளையும் பொம்பளையும் கவர்ச்சியான ஆடைகளை அணிந்து கொண்டு அந்த உபச்சாரத்தினுடைய எல்லையை தொடக்கூடிய விதத்துல அங்கே காட்சிகள் அரங்கேற்றப்படும், குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்கிறது. அப்போ தீயவற்றை பார்ப்பது கண் செய்யக்கூடிய உபச்சாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். இந்த எச்சரிக்கையை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதா இருந்தா நாம் அந்த மாதிரியான படங்களை பார்த்தோம்னா உருப்படுமா? அவர்கள் நம்மிடத்தில் இருந்தான படிக்கின்றார்கள். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், உங்களுடைய பார்வை, உங்களுடைய செவிப்புலன், உங்களுடைய உள்ளம் அனைத்தும் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இங்க என்ன நிலைமை? இது போன்ற ஆபாசமான அசிங்கமான காட்சிகளை அறகுறையாக ஆடை அணிந்து கொண்டு ஆம்பளையும் பொம்பளையும் கட்டி பிடிக்கிற உருளக்கூடிய காட்சிகளை இங்கே உட்கார்ந்து பார்க்கின்றார்கள். இந்த மாதிரியாக பார்ப்பதற்கு நம்ம அனுமதிப்போமா? வீட்டில் இந்த மாதிரியாக ஒரு கணவனும் மனைவியும் தன்னுடைய மகளோ இப்படி வீட்டுல நடு வீட்டுல இந்த போன்று உருண்டா எவனாவது ரசிப்பானா? ரசிக்கின்றார்கள். தங்களுடைய குழந்தைகளோடு உட்கார்ந்து ரசிக்கின்றார்கள். அப்ப அவர்கள் என்னது ஆவாங்க? இது போன்று தப்பான மெசேஜ் அவர்களுக்கு சொல்லப்படுது. அதோடு மட்டும் இல்லாம கூடுதலா இன்னும் ஒரு படி மேல போய் காதல் காட்சிகள்லாம் ரொம்ப பயங்கரமா உருக்கமா ஓடிக்கிட்டு இருக்கோம். உட்கார்ந்து கமாண்ட் கொடுக்குற ஆளுங்கள்லாம் இருக்கு. அவன் காதல் என்ன செய்வான்? காதலியை இழுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு வர சொல்லிடுவாரு. இங்க சவரேறி குதிப்பாங்க காதலி. உடனே இங்க உட்கார்ந்துக்கிட்டு சினிமா படத்தை குடும்பத்தோட பார்க்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்க, அம்மாக்காரவங்க சொல்லுவாங்க, பாத்துமா சத்தம் இல்லாம குதி, உங்க அப்பங்காரங்க காதல் விழுந்துட போகுது அப்படின்னா என்ன ஆகும்? இதெல்லாம் இந்த குழந்தைகள் பார்த்தார்கள் என்றால் என்ன ஆகும்? அவன் ட்ரெயின்ல ஏறிடுவான், இவ ஓடி வருவா. இவங்க ரெண்டு பேரும் இங்க உட்காந்துக்கிட்டு இங்க உள்ள பொம்பளை ஆளுங்க ஏறு வேகமா ஓடி ஏறு வண்டி இழுத்துற போறாங்க அப்படின்னா இது உங்களுடைய குழந்தைகளை எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தின் பக்கம் தள்ளக்கூடிய ஒரு இழிவான செயல். இதுதானே ஒவ்வொரு வீடுகளிலையும் பெரும்பாலான வீடுகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றது.
அப்ப இப்படி நாம நம்மளுடைய குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தோம்னா உருப்படுமா? நாளைக்கு இதே வேலையை அவர்கள் செய்வார்கள். அடுத்தவனோட ஓடுவான், அடுத்தவனோட ஓடுவா, அடுத்தவனோட இவன் ஓடுவான். என்னன்னு கேட்டா, அன்னைக்கு டிவியில பாக்குறப்ப மட்டும் ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க, எங்களுக்கும் ஹெல்ப் பண்ண வேண்டியதுதானே என்று கேட்பார்களா இல்லையா? அப்ப இப்படி குடும்பத்தோட நீங்க இது போன்ற காட்சிகளை உட்கார்ந்து பார்த்தீர்கள். ஏன்னா தனியாவே பார்க்க கூடாது, அதுக்கே மார்க்கத்துல தடை இருக்கின்றது என்னும் பொழுது குடும்பத்தோட உட்கார்ந்து இதை ரசித்தால் நாம நம்மளுடைய குழந்தைகளை நாசப்படுத்துகின்றோம். இதுதான் விஷயம். அப்ப ஒழுக்கத்தை போதிக்கிறதுல நாம முன்மாதிரியாக திகழ வேண்டும். சிறு குழந்தைகளுக்கு நாம எப்படி ட்ரைனிங் கொடுக்கிறோமோ அந்த மாதிரிதான் அவர்கள் உருவாவாங்க. அவர்களுக்கு ஒழுக்கத்தை சரியான முறையில போதிச்சு பாருங்க. அவர்கள் நீங்க சரியான முறையில் நடந்து இதெல்லாம் கண்டிக்கக்கூடிய விதத்துல, டிவி பெட்டியை பயன்படுத்தக்கூடிய விதத்துல தான் பயன்படுத்த வேண்டும். தேவையான விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். ஆனால் இங்க என்ன நிலைமை? சினிமாக்களும் மெகா சீரியல், எல்லா மெகா சீரியல் என்று நீங்க எதை ஓபன் பண்ணாலும் இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கான், அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கான், கள்ள தொடர்பு, கள்ளக்காதல், இதுதானே ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட இல்லாம குடும்பத்தை எப்படி நாசப்படுத்துன்னு சொல்லி கொடுப்பாங்க. மாமியார் மருமகளை எப்படி பிரிக்கிறது, புருஷன் முண்டாட்டியை எப்படி பிரிக்கிறது, மாமியார் மருமகள் சண்டை எப்படி போடுறது, மாமியாரை எப்படி கவுத்துறது, மருமகளை எப்படி வீழ்த்துறது, இதைத்தானே பாடமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் நீங்க டிவியில வச்சு உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் என்பது இப்ப தெரியாது, பிற்காலத்துல தெரியும். பார்த்தோம், சென்னையில உள்ள ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல என்ன நடந்திருக்கின்றது என்றால், அதாவது யதார்த்தமா ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய பேக்கை செக் பண்றாங்க. பார்த்தா கத்தி இருக்கு உள்ள. இது கத்தி எப்படி, இவ்வளவு பெரிய கத்தி எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி ஆய்வு செஞ்சு பார்த்தா, அதை கூப்பிட்டு கேட்கிறாங்க. பிரின்சிபல் விசாரிக்கிறாங்க. இது இந்த செய்தியை உணர்வுல கூட நம்ம எழுதியிருந்தோம். இந்த சம்பவத்தை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்ன இந்த கத்தி இருக்கே, எப்படி, எதனால கொண்டு வந்த, எதுவும் ஆப்பிள் இப்படி வெட்டணுமா அப்படின்னா, கூட படிக்கக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளையை போட்டு திட்டத்துக்காக கொண்டு வந்துச்சாங்க. இது 2ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பொண்ணு. இது எப்படி, என்ன இல்லை நாங்கள் காலி பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கிறோம். யார் யாரெல்லாம் சேர்ந்து இந்த முடிவு எடுத்தீங்க? ஒரு 4 பேர் முடிவு எடுத்திருக்கிறோம். 4 பேர் என்ன செஞ்சீங்க, என்னென்ன செய்ய போறீங்க? இந்த மாதிரி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நம்ம எல்லாரையும் கிண்டி பார்க்க கூட்டிகிட்டு போகதா முடிவு பண்ணியிருக்காங்க. கிண்டி பார்க்கில் வச்சு போட்டு தரதா முடிவு எடுத்துருக்கிறோம் என்று சொல்லி அந்த குழந்தை பேச என்ன செய்யணும்னே தெரியல. அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க காட்டுறாங்கல்ல குற்றம் நடந்தது என்ன, ஒரு ஆளை எப்படி போட்டு தந்தாங்க, எப்படி கொள்றது, எப்படி கழுத்துறதான், எல்லாத்தையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உட்காந்து பாக்குறது. அந்த குழந்தையும் சேர்ந்து கவனிக்குது. என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு பார்க்கணுமா இல்லையா? ஒரு பையன் மண்ணடியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல ஒரு சின்ன பையன் 9ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பையன் தன்னுடைய டீச்சரை கொலை பண்ணானா இல்லையா? டீச்சரை போட்டு தள்ளிட்டாங்க, கழுத்தை அறுத்துட்டாங்க, கத்தி எடுத்துவாங்க, கழுத்தை அறுத்து ஸ்பாட்லேயே காலி. அந்த டீச்சரு 9ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையன், எத்தனை வயசு இருக்குன்னு பாத்துக்கிறேங்க. என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தா, அக்னி பாத்துன்னு ஒரு படம், அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்துருக்கிறான். அந்த படத்துல ஏதோ கொலை பண்ற மாதிரியா காட்சிகள் வந்துகிட்டே இருக்குமா, ஏதாவது எதை கேட்டாலும் பதில் போட்டு தள்ளிடுவாங்களாம். அந்த மாதிரியான அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தேன். கணக்கு டீச்சர் வீட்டு பாடம் போட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. இவனுக்கு கணக்கு மண்டையில ஏறல. கொண்டு போய் முதல்ல பாடம் எழுதாம கொடுத்துருக்கான். மறுபடியும் திருப்பி அடுத்த நாள் எழுதிட்டு வான்ருக்காங்க. அடுத்த நாளும் எழுதல. உங்க அப்பாவை கூட்டிட்டு வான்ருக்காங்க. போகிறப்ப பார்த்தான், மறுபடியும் கணக்கு கேட்பா. பேசாம அந்த 10 ரூபாய் ஒரு கத்தி, வெறும் 10 ரூபாய் தான் வாங்கியிருக்காங்க கத்தி. அவனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 10 ரூபா வாங்கிட்டு வீட்டு பாடம் எங்க இந்த அடுக்கிறேன், ஒரே ஆறு கழுத்தெடுத்து கொலை பண்ணிட்டான், முடிஞ்சு போச்சு. அப்ப எப்படி இவர்கள் உருவாக்கப்படுகின்றார்கள்? இதுக்கு யார் காரணம்? இதுதான் இங்க கேள்வி. அப்ப நாம நம்மளுடைய குழந்தைகளை எப்படி உருவாக்குகின்றோமோ அப்படித்தான் அவங்க தயாராவாங்க. அப்ப அவர்களை வன்முறையாளர்களாக வளர்ப்பதும் ஒழுக்கக்கேடர்களாக வளர்ப்பதும் நாம தான் அதுல முக்கிய பங்கு வகிக்கின்றோம். நாம எவ்வளவோ ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் சில ஈடுபட்டு போகுது, அந்த மாதிரி உள்ளது அது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனால் நாம உஷாராக இருக்க வேண்டுமா இல்லையா? நமக்கு பொறுப்பு இருக்கின்றதுல ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இது குறித்து பொறுப்பு இருக்கின்றதா இல்லையா?
அந்த பெற்றோர்களுக்கு இந்த பொறுப்பு குறித்து மறுமையில அல்லாஹ் விசாரிப்பானா இல்லையா? அப்ப நாம நம்மளுடைய குழந்தைகளை எப்படி தயார்படுத்துகின்றோம்? இதை நம்மளுடைய குழந்தைகளுக்கு மார்க்க விஷயங்களை போதித்து அவர்களை திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓத சொல்லி மார்க்க போதனைகளை அவர்களுக்கு கொடுத்து இறையச்சத்தை ஊட்டி திருமறை குர்ஆனோடு தொடர்பை அதிகப்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளை சொல்லி காட்டி இப்படி வளங்க, எப்படி தயாராகுறாங்க. எத்தனை சகோதர பசங்க அழகான முறையில பயான் பண்றான், எத்தனை பேர் அழகா திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கின்றார்கள், எத்தனையோ பேர் திருமறை குர்ஆனுடைய அந்த வசனங்களை அழுத்தம் திருத்தமாக ஓதி காட்டுகின்றார்கள். அதே மாதிரி துஆக்களை மனனம் செய்திருக்கின்றார்கள் என்றால் நாம எப்படி உருவாக்குறோமோ அப்படி உருவாவாங்க. நாம எப்படி தயார்படுத்துகின்றோம் என்பதுதான் இதுல முக்கியம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் சமுதாயத்தை உருவாக்கினார்கள். அப்படி நாம உருவாக்க வேண்டும். மார்க்க விஷயத்திலையும் ஒழுக்க விஷயத்திலையும் நாம எப்படி தயார்படுத்துகின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி பாருங்க, மார்க்க விஷயங்களை நம்ம சரியான முறையில் சொல்லி தரல அப்படின்னா என்ன ஆகும்? இஸ்லாம் உள்ள ஏறலன்னு வைங்க, அவ்வளவுதான், அவர்கள் வழியேட்டின் பக்கம் போய் விடுவார்கள். எவ்வளவோ அந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது, அவங்களுடைய மத கலாச்சாரத்தை உள்ளே புகுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கிறிஸ்டியன் ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏசப்பா ரட்சிப்பார்னு நம்மளை அல்லேலூயா போட வைத்து விடுகின்றார்களா இல்லையா? இதெல்லாம் கவனிக்க வேண்டும். நாம ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறோம், ஸ்கூல்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது. டோட்டலா உங்க பையன் என்னங்க படிக்கிறான், எத்தனை கிளாஸுங்க படிக்கிறான் அப்படின்னு கேள்வி கேட்டோன்னு வைங்களேன், இருங்க அவன்கிட்டயும் கேட்டு சொல்றேன் அப்படின்றது. எத்தனை படிக்கிறான்னு தெரியாது, என்ன படிக்கிறான்னு தெரியாது, அவன் என்ன செய்யறான்றது தெரியாது. கடைசியில பார்த்தா ஏதாவது ஒரு மோசமான ஒரு வேலையை செஞ்சுட்டு வரும்போது இவ்வளவு வேலையுமா செஞ்சுட்டா, ஏமே ரொம்ப நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேனே என்று சொல்லி கையை பிசைஞ்சு வேலை கிடையாது. அப்ப குழந்தைகளை நாம படிக்க அனுப்பும் பொழுது அவர்கள் என்ன அங்கே பாடம் பயிற்றுவிக்கின்றார்கள் அதையும் கவனிக்க வேண்டும். மதுரையில் நடந்த ஒரு சம்பவம், அதாவது மதுரையில் இருக்கும் பொழுது அந்த ஸ்கூல் போறதுக்காக பிள்ளைங்க ஒரு இடத்துல குழுமி நிற்குங்க, அந்த பள்ளிவாசல் நம்ம தௌஹீத் ஜமாத் மர்கஸ் வாசல்ல. அப்ப அங்கே இருந்து கொண்டிருந்த அந்த 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பைபிள் வசனங்களை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்கிறோம். பைபிள் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு பைபிள்ல உள்ள வசனங்களுக்குள்ள அது சாட்டுக்கா சொல்லிக்கிட்டு இருக்கு. சராமரியா எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லாம சொல்லுது. குர்ஆனுடைய வசனம் தெரியுமா அப்படின்னா அது தெரியல. குர்ஆன் வசனம் தெரியுமா, எந்தெந்த சூரா தெரியும்னு கேட்டதுக்கு தான் பைபிள்ல இருந்து சொல்லி காட்டவான்னு இவ்வளவு வருது. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சா அவங்க ஸ்கூல்ல டெய்லி பைபிள் வசனங்களை மனப்பாடம் செய்வதற்கு சொல்லி கொடுக்கின்றார்கள். பைபிள் வசனம், ஒரு பைபிள் வசனத்தை மனப்பாடம் பண்ண 5 ரூபாயா. அப்ப நாங்க டெய்லி ஒரு 4 வசனம் 5 வசனம் மனப்பாடம் பண்ணி 20 ரூபா வாங்கிடுறோம். அப்ப எப்படின்னு பாருங்க, ஒரு பாத்திலான ஒரு கொள்கையை அவர்கள் எப்படி உள்ளே புகுத்துகின்றார்கள். ஆனா நாம என்ன செய்கின்றோம்? மார்க்க அடிப்படையில சத்திய கொள்கையில் இருக்கக்கூடிய நாம அவர்களை தயார்படுத்துறது இல்லை, சரியான முறையில் அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதில்லை. இதுதான நிலைமை. அப்ப சிந்திக்க வேண்டும். அப்ப ஒழுக்க ரீதியாக நம்முடைய குழந்தை எப்படி உருவாக்கப்படுகின்றது, மார்க்க விஷயத்துல எப்படி அந்த குழந்தை உருவாகின்றது சிந்தித்து பார்த்தோமே. ஆனால் அதுல நாம கவலைப்பட வேண்டும். நம்ம என்ன நினைக்கின்றோம்? உங்களுடைய பையனை நீங்க என்னவா ஆக்க விரும்புறீங்க? நான் டாக்டர் ஆக்க விரும்புறேன், இன்ஜினியர் ஆக்க விரும்புறேன், நான் பெரிய சயின்டிஸ்ட் ஆக போறேன், போலீஸ் ஆக போறான், ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆக போறான். முதல்ல அவனை முஸ்லீம் ஆகணும், அதுதான் ஃபர்ஸ்ட். அவன் இன்ஜினியர் ஆகி டாக்டர் ஆகி இஸ்லாம் இல்லாம ஈமான் இல்லாம போனான்னா நரக படுகொலிக்கு போய் விடுவான் டோட்டலா. அப்ப நாம டாக்டர் ஆகுறது, இன்ஜினியர் ஆகுறது, ஐஏஎஸ் ஆகுறது, ஐபிஎஸ் ஆகுறது ஓகே தான், பிரச்சனை இல்லை. இஸ்லாத்தோடு ஆக வேண்டும். இஸ்லாம் முதல்ல, இஸ்லாத்தை சரியான முறையில கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் என்ன நிலைமை? இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடியவர்களாக நாமளே உருவாக்குகின்றோம். அவன் தொழுவ போனான்னு வைங்களேன், படிக்கிற நேரத்துல தொழுவ போய் வீணாக்காத, நேரத்தை வீணாக்காத, உனக்கு படிப்பு தான் முக்கியம், இப்படியே மண்டையில ஏத்துறது. அப்படியே மண்டையில ஏற்றும் போது என்ன ஆகுது? ஒரு ஆண் பிள்ளையானவன் அவனுக்கு மார்க் வாங்குறது மட்டும்தான் பெருசா தெரிகின்றது. அதுதான் அவனுக்கு பெரிய பிரச்சனையாவே ஆகுது. இப்ப படி 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 என்று சொல்லி அவனை ஒரு எந்திர மாதிரி ஆக்கி
இது போன்ற வேலைகளும் நிறைய நடக்குது. இந்த மார்க்கு நிறைய வாங்க வைப்பதற்காக அந்த குழந்தைகளை போட்டு பெரிய அளவுக்கு டார்ச்சர் செய்யக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனாலதான் நீங்க பாருங்க, மதிப்பெண் 1100க்கு 1200க்கு 1100 எடுத்தவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுறான். என்னடா 1100 எடுத்துக்கிட்டு ஏன் தற்கொலை பண்ணா அப்படின்னா, அது 1150 வாங்கணும்னு நினைச்சோம், 1050 வாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கா இல்லையா? ஏன் மதிப்பெண் தான் முக்கியம் என்பது போல அவனுக்கு ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமைக்கு தகுந்த மாதிரி அவனை தயார்படுத்தலாம். மனப்பாடம் செய்வது மட்டும்தான் படிப்பு என்ற ரீதியில தான் மக்கள் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். அப்படி குழந்தைகளை டார்ச்சர் பண்ணி இதுக்காகவே கொண்டு போய் அந்த பல விஷயங்களை மத ரீதியாக கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்கின்றது, அதுல கொண்டு சேர்த்து விடுகின்றார்கள். அவன் என்ன செய்யறான், நம்ம பிள்ளை அல்லேலூயா போட விட்டாங்க. இருக்கின்றதா இல்லையா? மறுக்க முடியுமா? ஒரு நபர் அவர் ஒரு சுதந்திர ஜமாத்துல ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்தார். தன்னுடைய பிள்ளை இதே மாதிரிதான் என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு போய் மேரி ஆன் பேரு இந்த மாதிரி தானே வைப்பாங்க, கிறிஸ்துவ ஸ்கூல்ல சேர்த்து விட்டாச்சு. நல்லா போதிச்சிருக்கிறாங்க, ஏசப்பா தான் நம்மளுடைய கடவுள், நல்லா மண்டையில அழுத்த ஏத்திட்டாங்க. இது இவர்களுக்கு தெரியவில்லை. இவர் என்ன செய்யறாரு, இவர் சுதந்திர ஜமாத்தினுடைய நிர்வாகி. இவர் வண்டியில போகும்பொழுது இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு படுத்த படுக்கையில கிடக்கிறாரு, அன்கான்சியஸான நிலையில. மயக்கம் தெளிந்து விழித்து பார்த்தால் சுத்தி மெழுகுதிரி எரிய வச்சு அமர்த்தி வச்சிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இப்பதான் ஜெபம் பண்ணிட்டு போறாங்க பாதிரியார்கள், பாஸ்டர்ஸ் ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. எதுக்கு? ஏசப்பாட்ட கேட்டா அது கிடைக்கும், உங்களுடைய உடல்நிலை நல்லபடியா ஆகுறதுக்கு எங்க ஸ்கூல்ல இருந்து நான் தான் பாஸ்டரை வரவழைத்தேன். சுனி ஜமாத் நிர்வாகிக்கு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. பாத்துக்குங்க. அப்ப நாம நம்மளுடைய குழந்தைகளை ஒழுங்கா வளர்க்கணும்னு நாளைக்கு நமக்கு ஜெபம் பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் யதார்த்தம். அப்ப சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாம இந்த மார்க்க போதனைகளை சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கின்றோமா? சிந்தித்து பாருங்க, சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. கோடைகால பயிற்சி முகாம்ல ஒரு 10 நாள் அல்லது 20 நாள், ஒரு 30 நாள் நாம அளிக்கக்கூடிய அந்த பயிற்சி எந்த அளவுக்கு அவர்களிடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது, எந்த மாதிரியான ஒரு நல்ல முறையில் அவர்கள் தயாராகின்றார்கள். அப்படி தயாராகிறதாக இருந்தால் வருஷம் உள்ள இந்த பயிற்சியை நாம டெய்லி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கொடுத்தோம்னா எவ்வளவு நல்ல மக்களாக நல்ல குழந்தைகளாக அவர்கள் உருவாவார்கள். அப்படி நாம கொடுக்கின்றோமா? கிடையாது. அப்ப நாம எப்படி பயிற்சி அளிக்கின்றோம் என்பதை வைத்துதான் அவர்கள் எப்படி தயாராகின்றார்கள் என்பது இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அந்த சிறுவர்களை எப்படி டீல் பண்ணாங்க, எப்படி இளைஞர்களை வளர்த்தாங்க, வார்த்தெடுத்தாங்க என்பதெல்லாம் நீங்க பாருங்க. இங்க என்ன நிலைமை அப்படின்னா, ஒரு ஜெனரேஷன் கேப் என்று சொல்லக்கூடிய வாப்பாவை பார்த்தா மையம் இங்கிட்ட ஓடி போயிடுவான். பார்த்தாலே நம்ம எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடிய பிள்ளைகள் நிறைய இருக்கின்றார்கள். ஏன் வளர்க்கிறது அப்படி போட்டு அடிச்சு பின் எடுக்கிறது, அடி கொடுக்கறது தேவையான நேரத்துல தேவையான விஷயத்துல லேசா 2 தட்டு தட்டுனா பிரச்சனை இல்லை. காட்டுத்தனமா போய் பிள்ளைகளை போட்டு அடித்தால் என்ன ஆகும்? அவ்வளவுதான், முடிவெடுத்துருவான். இவன் இல்லை நமக்கு, இவன் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது என்று முடிவெடுத்து நம்ம என்ன சொல்றோமோ எல்லாத்துக்கும் மாத்தமா செய்வான். பசங்களுடைய மனோபாவம் அப்படி இருக்கின்றது. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறிய பையனா இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வேலைக்கு சேர்த்து விடப்பட்டார்களாம், அவங்களுடைய பணியாளராக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல 10 ஆண்டுகள் நான் வேலை பார்த்திருக்கின்றேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 10 ஆண்டுகள் நான் வேலை பார்த்திருக்கின்றேன். அந்த 10 வருடத்துல சீன்னு சொன்னது கிடையாது. என்னைய பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீ என்று கூட சொன்னது கிடையாது. ஏதாவது ஒரு வேலையை செய்ய அனுப்பி விடுவார்கள். ஏன் இதை செஞ்ச, ஏன் இந்த மாதிரி இது பண்ண என்று சொல்லி என்னை அதட்டினது கிடையாது என்ற ரீதியில அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். என்றால் அப்ப எப்படி அந்த குழந்தைகளிடத்துல அனுசரணையா இருந்திருக்கின்றார்கள். ஒரு சிறுவனை பார்க்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அந்த சிறுவன் வந்து ஒரு குருவியை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பானா எப்பயும். அந்த குருவியை காணா அன்னைக்கு. என்னப்பா சிறுவனே உன்னுடைய குருவி என்ன ஆயிடுச்சு? அந்த சிறுவன்கிட்ட போய் விசாரித்து இருக்கின்றாரு. இது நம்மளுடைய பிள்ளைகளிடத்துல இப்படிலாம் விசாரித்து இருப்போமா? என்ன நடக்குதுன்னு தெரியாது. நம்மளுடைய குழந்தைகள் என்ன செய்யுது, ஏது பண்ணுது, எதுவுமே தெரியாது. அந்த குழந்தைகள் ஏதோ யாருக்கோ அந்த விருந்து என்று தெரியக்கூடிய விதத்துலதான் பெற்றோர்கள் பிள்ளைகளை அணுகக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது என்றால், அதுலயும் அந்த டிவி பார்க்குற நேரத்துல, திரைப்படம் ஓடுற நேரத்துல, மெகா சீரியல் ஓடுற நேரத்துல பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், தொலைஞ்சாங்க, அதோட போட்டு பின்னி எடுத்துடுறது. இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்றது. அப்ப நாம வந்து நம்மளுடைய குழந்தைகளை நம்மளே கெடுத்து நாசமாக்குகின்றோம். அவர்களை சரியான முறையில் அவர்களை அணுகிறது, அவர்களிடத்துல எப்படி தயார்படுத்துறது என்று இருக்கின்றதா இல்லையா? அதே மாதிரி பெண் குழந்தைகளை நாசப்படுத்துறதுல பெற்றோர்களுக்கு தான் பெருமங்கு இருக்கின்றது. பெண் குழந்தைகளை எப்படி நாம தயார்படுத்துறோமோ அப்படித்தான் அவர்கள் உருவாவாங்க. அவங்கள வந்து நாம எப்படி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும்? கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்ணாக நீ இருக்க வேண்டும். திருமணம் முடித்து ஒரு வீட்டுக்கு போகக்கூடிய ஆள் நீனு. அங்கே கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். கணவனுக்கு வந்து அவனுக்கு தேவையான உதவிகளை நீ செய்து கொடுக்க வேண்டும். நீ வாழக்கூடிய வீட்டுல நீ சரியான முறை நடக்க வேண்டும், ஒழுக்கத்தை பேண வேண்டும். இதெல்லாம் வந்துகிட்டு எடுத்தோடனே கொண்டு போய் ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முந்தின நாள் பயான் பண்ணாலும் மண்டையில ஏறாது. முன்னாடியே இருந்தே இந்த மாதிரி சைக்காலஜிக்கலா உருவாக்கணும் குழந்தைகளை. அப்படி உருவாக்குனாதான் கணவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக நடப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய கணவன்மார்கள வந்து மனைவிமார்கள் வீட்டுக்குள்ளேயே கணவனிடத்துல கடுமையா எகிரி அடிக்கிறது, கணவனுக்கு கட்டுப்பட மறுக்கிறது இருக்கா இல்லையா? இதெல்லாம் சண்டை நடக்கும். சண்டை நடக்கிறது கூட பிள்ளைகள் முன்னாடியே சண்டை போடுவாங்க. அது நீ ஒரு ரூமுக்குள்ள போய் நீ என்னத்தினாலும் அடிச்சுக்கிறீங்க, அது பிரச்சனை இல்லை. பெத்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு மானக்கீட திட்டுறது, பதிலுக்கு பொண்டாடி திட்டுனா என்ன ஆகும்? ஓ இப்படிதான் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு பதிவாகுமா இல்லையா? அப்ப பல குடும்பங்கள் நாசமா போறதுக்கு இதுதான் காரணம். அந்த குழந்தைகள் வந்து இப்படி கணவனுக்கு கட்டுப்படாத மனைவியாக ஒரு மனைவி இருப்பாளே, ஆனால் அதை கண்கூடாக பார்க்கக்கூடிய குழந்தை அடுத்த வீட்டுல போய் எப்படி கட்டுப்பட்டு நடக்கும்? அது எப்படி வந்து கணவனுக்கு கட்டுப்பட்ட குழந்தையாக இருக்கும்? சிந்திக்கணுமா இல்லையா? இதெல்லாம் பயிற்சி எடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளை எப்படி வளர்த்தாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவங்க வந்து சுவனத்தினுடைய தலைவியில ஒரு ஆளாக ஆவதை நீ விரும்பவில்லையா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இடத்தை கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப சுவனத்தினுடைய ஒரு தலைவிகள்ல ஒரு ஆளாக நீ ஆகக்கூடிய அளவிற்கு உன்னை நான் வளர்த்திருக்கேன். அப்படி பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி பயிற்சி கொடுத்ததுனாலதான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிள்ளையா பிறந்துட்டா உடனே சுவனத்தினுடைய தலைவியா மாறிட முடியுமா? தலைவிகள்ல ஒரு ஆளா ஆகிட முடியுமா? பயிற்சி கொடுக்கணும். அப்படி ட்ரைனிங் கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வார்த்தெடுத்தார்கள். போய் ஒரு உதவியாளராக கேட்டாங்களா இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல? பாப்பா எனக்கு ரொம்ப வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, எனக்கு ஒரு உதவியாளர் வேணும், ஒரு அடிமை ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நான் உனக்கு வந்து சில விஷயங்களை கத்து தர்றேன், இதை ஓது, இது அந்த அடிமையை விட சிறந்தது. உனக்கு தூங்குறப்ப சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை நீ ஓதிட்டு படு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்படி நம்ம பிள்ளைகள்ட்ட சொன்னா சண்டைக்கு வந்துருவாங்க, இருக்கா இல்லையா? அப்ப நாம எப்படி நம்மளுடைய குழந்தைகளை உருவாக்குகின்றோம், நம்மளுடைய பெண் குழந்தைகளை குறிப்பா எப்படி நாம தயார்படுத்துறோம்? அதே மாதிரி பர்தாவை பேணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. பர்தாவை பேணுதல் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள்ல முக்கியமான ஒன்று, ஒழுக்கத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டாக தேடக்கூடிய ஒரு மேட்ரு அது. சில பிள்ளைங்க பர்தா போடுறதை கேவலமாக நினைக்கக்கூடிய அளவுக்குலாம் நிலைமை இருக்கா இல்லையா? நாம முஸ்லீம்களுடைய பகுதியில மட்டும் பர்தாவை போட்டு எதையாவது பஸ்ல ஏறும் பொழுது கலட்டி போட்டு அப்புறம் திருப்பி வந்து ஊருக்குள்ள இறங்குறப்ப பர்தா போட்டு வர்ற கள்ளத்தனம் பண்ற ஆளுகள்லாம் இருக்கு, நடந்து கொண்டிருக்கின்றது. மறுக்க முடியுமா? ஏன் இந்த மாதிரியான நிலைமை? பர்தாவினுடைய முக்கியத்துவம் என்ன, மகத்துவம் என்ன, அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர் என்ன சொன்னார்கள், இதுதான் ஒழுக்கத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது என்பதை நம்ம போதித்திருந்தால் இந்த பிரச்சனை வருமா? இதுக்கு காரணம் என்னன்னா
இவர்களே பர்தா ஒழுங்கா பேணி இருக்க மாட்டார்கள். அதுதான் பிரச்சனை. ஒரு அந்நிய ஆண்கள் ஒருத்தன் உள்ள வர்றானா, வீட்டுக்குள்ள வர்றானா, கண்டங்களையும் உள்ள நுழைய விட முடியுமா? விடலாமா? யார் வந்தாலும் அனுமதி பெற்று தான் வர வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்க? வீட்டுக்கு வந்துக்கிட்டு கேபிள் டிவி வசூலுக்கு வருவாங்க, அடுத்து வந்து தண்ணி கொண்டு வருவான், அல்லது பால் பாக்கெட் போட வருவான், எலக்ட்ரீசியன் வருவான், பிளம்பர் வருவான். கண்டவர்கள் உள்ளே நுழைய வரும் பொழுது இவர்கள் பர்தாவை பேணாமல் இருப்பது இருக்கா இல்லையா? ஒரு வீட்டுக்குள்ள வரும் பொழுது அந்நிய ஆண் முன்னாடி எப்படி இருக்க வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும். ஒரு அந்நிய ஆண் ஒருத்தர் வீட்டுக்குள்ள வர்றதாக இருந்தால், நாம மட்டும் தனியாக இருந்தால் அவர்களை அனுமதிக்க கூடாது. ஏன்? வீட்டுக்குள்ள நம்ம மட்டும் தனியா இருக்கும் பொழுது அந்நிய ஆண் ஒருத்தர் உள்ள நுழைகிறான்னா என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனியா இருந்தா மூணாவது அங்கே ஷைத்தான் இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப தனித்து இருக்கக்கூடிய நேரத்துல நாம மட்டும் தனியாக இருந்தால் அந்நிய ஆண் உள்ளே வரக்கூடாது. இதை பயிற்சி கொடுக்கணும். அப்பதான் நாம இல்லாத நேரத்தில் நம்மளுடைய பெண் குழந்தைகள், வயசுக்கு வந்த குழந்தைகள் இருப்பாங்க, அவங்க உள்ளே வருவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்? நம்ம அப்படி நடந்து காட்ட வேண்டும். நாம அப்படி நடக்காவிட்டால் அவங்க எப்படி நடப்பாங்க? சிந்திக்கணுமா இல்லையா? அதே மாதிரி பர்தாவை பேணாமல் நம்ம அறகுறை ஆடைகளோட அந்நிய ஆண்கள் உள்ளே நுழையும் பொழுது நாம இருப்போமே, உள்ளே நுழையக்கூடிய நேரத்துல அரைகுறை ஆடையோடு நாம இருந்தோமே ஆனால் இது நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். இப்படி வந்து அந்நிய ஆண்கள் வரும் பொழுது இப்படிலாம் இருக்கலாம், அப்படி மனசுல பதிவாகும். அப்படி மனசுல பதிவானா நாளைக்கு அவர்கள் அரைகுறை ஆடைகளோட அடுத்த ஆண்கள் முன்னிலையில் நிற்பாங்க. இது நாம அவர்களே நம்மளை நாசப்படுத்துறதா இல்லையா? அப்ப பர்தாவினுடைய முக்கியத்துவத்தை நாம சிறு குழந்தையில இருந்தே பயிற்சியை கொடுத்திருந்தோம்னு வைங்க, அவர்கள் கரெக்டா அதே மாதிரி நடப்பாங்க. கரெக்டா வந்து பர்தா அணிகிறது. ஒரு அந்நிய ஆள் வர்றாங்க, உடனே நம்ம தலையில துணி ஸ்கார்ப் எடுத்து மாட்டணும் அப்படின்னா அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகளும் மாட்டுவாங்க. இதுதான் பயிற்சி என்பது. இப்படிதான் நாம உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குனாதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி அந்த சமுதாயத்தை நாம உருவாக்க முடியும். அப்ப நீ எடுத்து பாருங்க, இது போன்ற பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு என்ன காரணம்? ஒரு ஆணும் பெண்ணும் தனியா இருந்தா மூணாவது ஷைத்தான் இருக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கும் பொழுது கண்டவனையும் வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறது எவனே தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்துகிட்டு அந்நிய ஆண்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்களிடத்துல பேண வேண்டிய ஒழுங்குமுறைகள் இருக்கா இல்லையா? மாமா மச்சான் என்று சொல்லி இவர்களாக ஒரு முறையை இவர்களாக உருவாக்கி கொண்டு மச்சான் வந்திருக்காரு, கடைசியில் பார்த்தா மச்சான் கூட்டிட்டு ஓடிடுவான். இப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? நாம தான் அவர் அனுமதிக்கிறோம். அப்படி அந்நிய ஆண்களை வந்து வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறது மார்க்கத்தில் முதல்ல கூடுமா? தனியா இருக்கும் பொழுது அப்படி உள்ளே நுழைய அனுமதித்தாலும் அதுக்குண்டான அடிப்படையில தான் அனுமதிக்க வேண்டும். ஆனா இங்கே என்ன நிலைமை? மூட நம்பிக்கைகள்ல நிறைய மூட நம்பிக்கைகள் வந்ததுல சோறாக்க போகும் பொழுது தலையில துணி போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த அரிசியை களைஞ்சு உழவு ஓடும் பொழுது தலையில சீலையை போட்டுக்கிட்டு நீ என்ன செய்ய, பிஸ்மில்லா சொல்லி அடுப்பை பற்ற வை. ஆளே இருக்க மாட்டாங்க. தனியா இருக்கும் பொழுது பர்தாவை பேனெல்லாம் தேவையில்லை. அந்த பெண்மணி மட்டும் தனியா இருக்கக்கூடிய இடத்துல பர்தா பேன தேவை என்ன இருக்கு? அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு தலையில சீலை ஓடுறது, இங்க வந்துக்கிட்டு அரிசியை உலையில போடும்போது தலையில துணி போடுறது, பாங்கு சொல்றப்ப தலையில துணி போடுறது, இதெல்லாம் இஸ்லாத்துல உள்ளதா? தலையில துணி போடுவது என்பது, அந்த முக்காடு என்பது வந்து எப்ப அந்நிய ஆண்கள் முன்னிலையில இருக்கும் பொழுது, அதோடு மட்டும் இல்லாம தொழுகும் பொழுது இது மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆனா இப்போ வந்து முக்காடு இட வேண்டுமோ, அந்நிய ஆண்கள் வரும் பொழுது முக்காடு போட மாட்டாங்க. அடுப்பு பத்த வைக்கிறப்ப போட்டு என்ன பிரயோஜனம்? அது சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப நாம எப்படி நாம வந்து பிறருக்கு முன்மாதிரியாக நடக்கின்றோம், குறிப்பா நம்முடைய குழந்தைகளை எப்படி நாம வார்த்தெடுக்கின்றோம், ஒழுக்க ரீதியாகவும் சரி, அதே மாதிரி வந்துகிட்டு பண்பாடு பழக்க வழக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள், இப்படி செஞ்சிருக்கிறார்கள் என்று சொல்லி ட்ரைனிங் கொடுக்கணும் அவர்களுக்கு. அப்படி ட்ரைனிங் கொடுத்தா தான் அந்த மாதிரி சரியாக அவர்கள் உருவாவாங்க. அப்ப நாம வந்து நம்மளுடைய குடும்பத்தினரை எப்படி தயார்படுத்துகின்றோம் என்று, நம்மளுடைய குழந்தைகளை எப்படி தயார்படுத்துகின்றோம் என்பதை நாமளே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அவர்களை தொழுகை பேணக்கூடியவர்களாக ஆக்குகின்றோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி துவா செஞ்சாங்க,
என்னுடைய சந்ததிகளை தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக. அப்படி துவா செய்யறதா இருந்தா நம்ம தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். நாம சரியான நேரத்தில் தொழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பதான் அவன் தொழுவ போவான். நம்ம தொழுவாம டிவி பார்த்துக்கிட்டு அவனை டேய் தொழுவ போடா அப்படின்னா, ஆமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள, நீ டிவி பார்த்துக்கிட்டு இருக்க, நான் மட்டும் இதுக்கு தொழுவ போவ என்று கேட்பானா இல்லையா? அப்ப நாம எப்படி பயிற்சி கொடுக்கின்றோம் அவர்கள் முன்னிலையில, அவர்களுக்கு எப்படி நாம அவர்களை தயார்படுத்துகின்றோம். இப்போ உதாரணத்துக்கு வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது சலாம் சொல்லி விட்டு உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்டு பழக்க வேண்டும். அப்பதான் அடுத்த வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது திறந்த வீட்டுக்குள்ள எதுவும் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட மாட்டாங்க, அனுமதி கேட்டுதான் போகணும். இஸ்லாத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கின்றது. நம்ம வீட்டுக்குள்ள நம்ம போறது பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அடுத்த ஆளுகளுடைய வீட்டுல போகும் பொழுது அனுமதி கேட்டுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போக சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்லி காட்டுகின்றான். ஃபர்ஸ்ட் வெளியே போயிட்டு வர்றோம், நம்ம வாப்பாவை பார்க்குறோம், அம்மாவை பார்க்குறான், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பழக்கணும். சலாம் சொல்லுங்கன்னா திடீர்னு போய் அஸ்ஸலாமு அலைக்கும்னா முழிக்கிறாங்க, என்னடா திடீர்னு வந்து சலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற அளவுக்கு நிலைமை இருந்துச்சுன்னா எப்படி நாம மார்க்க விஷயங்களை ஊட்டுவது? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தயார்படுத்தினாங்க, அப்படி நம்ம தயார்படுத்துகின்றோமா? எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு குடும்ப முறையை, குடும்ப வாழ்வை எப்படி அமைக்க வேண்டும், எப்படி தங்களுடைய குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்களா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்தி இருக்கானா இல்லையா? அந்த மாதிரி தெளிவுபடுத்துறோமா? இந்த அளவுக்குன்னா விவரம் அறியாத சிறுவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க கூட தாய் தந்தையர் இடத்துல வருவதற்கு 3 நேரத்தில் அனுமதி கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். கணவன் மனைவி தனியா இருக்கிறாங்க, இவர்களிடத்துல நம்முடைய பிள்ளைகள் வரும்ல, நம்ம குழந்தைகள் நம்முடைய அந்த பெட்ரூம்குள்ள வருவதாக இருந்தால் 3 நேரத்தில் அனுமதி பெற்று தான் வர வேண்டும். எந்தெந்த நேரம்? இஷாவுக்கு அப்புறம், சுபுவுக்கு முன்னாடி, மதிய நேரத்தில் நம்மளுடைய உபரியான ஆடைகளை களைந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த காலத்துல அந்த வெயிலினுடைய தாக்கத்தின் காரணமா அனைத்து ட்ரெஸ்ஸையும் போட்டிருக்க மாட்டாங்க, தனியா இருக்கும் பொழுது ட்ரெஸ்ஸுகளை கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க. அந்த நேரத்திலையும் இஷாவுக்கு அப்புறமும் சுபுவுக்கு முன்னாடியும் உங்களுடைய குழந்தைகள் உங்களை சந்திக்கிறதா இருந்தால் அனுமதி வாங்கிவிட்டு வர வேண்டும். வேற மாதிரி இருப்போம், அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அது அநாகரிகமாகிவிடும் என்ற அடிப்படையில் இஸ்லாம் அப்படி வந்து போதிக்குதுன்னா, அப்ப நாம எத்தனை பேர் இதுல எல்லாம் கவனம் செலுத்தணும்? உணவருந்துறதுல எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கின்றது. உணவருந்துறதுல இருந்து, சிறுநீர் கழிக்கிறதுல இருந்து, அவர்களை வந்து நகம் வெட்டுறதுல இருந்து எல்லாத்தையும் இஸ்லாம் போதித்திருக்கின்றது. சோறு சாப்பிடுவாங்க பசங்க, சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா தெரியும். சோறு சாப்பிட்றன்ற பேர்ல சுத்தி சோறா கிடக்கும், பார்த்துருக்கோமா? எத்தனை வீடுகள் நடக்குது. சோறு திங்கிறன்ற பேர்ல சோறு தின்றது வந்து ஒரு 10 வாய் தின்றுப்பான், 20 வாய் வெளியே சிந்தி கிடக்கும். இதெல்லாம் பெற்றோர்கள் மேல உள்ள குற்றம் தான். ஒரு பருக்க விழுந்தாலும் அடி விழுவோம், நீ ஒரு பருக்க கீழே விழுவாம சாப்பிடு, நீங்க தான் பயிற்சி கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? பக்கத்துல இருந்து சாப்பிடு, வலது கையில இருந்து சாப்பிடு, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுதான்னு பார்க்கணும். தும்மல் போட்டா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுதான்னு பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா எர்ஹமுக்கல்லான்னு நம்ம சொல்லணும். எகுதிக்குமுல்லாஹு யஸ்னிகு பாலக்கும் நீ சொல்லுன்னு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். எத்தனை பேர் இப்படி ட்ரைனிங் கொடுக்கின்றோம்? சாப்பிடுவது, சிறுநீர் கழித்தால் கழுவ வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா? இது எத்தனை பேர் பயிற்சி கொடுக்கிறோம்? இந்த மாதிரியான நிலைப்பாடு, சுத்தத்தை பேணுவதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆடை ஒழுங்கை பேணுவதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சாப்பிடும்போது எப்படி நடக்க வேண்டும். இந்த சாப்பாடு தட்டுல நீங்க பாத்தீங்கன்னா பல பசங்க சாப்பிடுவாங்க, திண்ட அளவுக்கு பாதி சோறு அப்படியே இருக்கு, அப்படியே கையை கழுவுவான், இருக்கா இல்லையா? பெரிய ஆளுகளே ஒழுங்காக கழுவுறது இல்லை. அது அந்த குழந்தை அந்த சாப்பிடக்கூடிய சாப்பாடு தட்டுல அவனுக்கு சாப்பாடோட அப்படியே போட்டுட்டு எந்திரிக்கிறது. விரல் சூப்புவது கிடையாது. விரல் சூப்புறதுன்றது அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு வழிமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு விட்டு விரலை சூப்ப சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். எத்தனை பேர் போதித்தோம்? சிறு சிறு விஷயங்களை இப்படி நாம கவனத்துல வச்சு, ஒரு செருப்பு போடுறதா இருந்தா வலது காலில் போடு முதல்ல, அடுத்து இடது காலில் போடு, தலை வர வலது பக்கம் இருந்து வாரு,
என்று சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால்தான் நம்மளும் அந்த மாதிரி கரெக்டா நடப்போம், அவர்களும் அந்த மாதிரி உருவாவார்கள். இதெல்லாம் சின்னது தானே என்று தட்டி விடுவது. கடைசியில் பார்த்தா அவர்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அவர்கள் ஒரு முறையற்ற வாழ்வின் பக்கம் போவதற்கு பெற்றோர்கள் தான் காரணம். இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், கரெக்டா தொழுகைக்கு போகணும், தொழுகை நேரம் வந்தா இருக்கக்கூடாது, ஓடு தொழுகை ஓடு, கரெக்டா மார்க்க விஷயங்களை நிறைவேற்று, சாப்பிடுறதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சாப்பிட சொன்னாங்களோ அப்படி சாப்பிடு, சிறுநீர் கழிப்பதாக இருந்தால் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிறுநீர் கழித்தாரோ அப்படி சிறுநீர் கழி, ஒளி செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி ஒளி செய்தாரோ அப்படி ஒளி செய் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க, சொல்லி கொடுங்க. அவனே அடுத்து தெரியாதுன்னா கேட்பான், இந்த விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. அப்ப நாம எப்படி பயிற்சி குடிக்கின்றோம் என்பதை நாம சுய பரிசோதனை செய்யணுமா இல்லையா? அப்படி சுய பரிசோதனை செய்வோமே ஆனால் நம்மளுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. நாளைக்கு அது நமக்கு நல்லது, நல்லா விளங்கிக்கிறீங்க. நீங்க குழந்தைகளை தாந்தோண்டித்தனமா வளர்த்தீங்கன்னு வைங்களேன், அடுத்து உங்களுக்கு முதியோர் இல்லம் தான், அதுதான் நடக்கும். கொண்டு போய் நம்மளை தள்ளிடுவாங்க. ஏன் நீ என்னை கவனிக்கவா செஞ்ச, நான் உன்னையே கவனிக்கணும்னு விரட்டி விட்டுருவான். இதுதான் நடக்கும். இறையச்சம் உள்ள குழந்தைகளாக அவர்களை நீங்கள் வளர்ப்பீர்களே ஆனால் அவங்க நல்லபடியா அவங்கள கவனிப்பார்கள். ஆனா அதுலயும் பாருங்க, அதுலயும் பல வீடுகள் நடக்கக்கூடிய கொடுமைகள் என்ன அப்படின்னா, தாய் தந்தையர் இருப்பாங்க, அவங்களுடைய மாமனார் மாமியார் பெற்றோர்கள்லாம் இருப்பாங்களா, அவங்கள போட்டு கேவலப்படுத்தி பேசுறது. குடும்பத்திலேயே மகங்காரர் என்ன பண்ணுவாரு, பெத்த தாய அவ்வளவு இழிவா பேசுவாரு, பிள்ளைங்களை வச்சுக்கிட்டே திட்டுறது. இல்ல உனக்கெல்லாம் சாவு வராதா, என்ன நீ ஏன் கிடந்து கத்திக்கிட்டு இருக்க. அது வயசான ஆட்களா இருந்தா முன்ன பின்ன திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, அது ஒரு விஷயம். பேரம்பேத்திகளை எந்த நேரமும் திட்டுறதே அவங்களுடைய முழு நேரம் வேலை, அதுவும் இருக்கு. இருந்தாலும் அதுக்காக இவர்களை திட்டலாமா, பெத்த தாயை இப்படி திட்டலாமா, கண்ணியமா சொல்ல வேண்டியது தானே. ரொம்ப இழிவாக பேசுறது, அவர்களை விரட்டுவது, ரொம்ப கேவலமாக பேசுவது, பல பேர் அடிக்க போறான்லாம் இருக்கு. இப்படிப்பட்டதையெல்லாம் சின்ன பிள்ளைங்க பார்த்தாங்கன்னு வைங்க, நல்லா பதிவாயிரும். சரி, நம்ம வாப்பா வயசானவனையும் இவரை நம்ம இப்படிதான் போட்டு வெளுக்கணும் போல மனப்பாடம் ஆயிரும் அவனுக்கு. அது அந்த இது சொல்லுவாங்கல்ல, ஒரு கதை சொல்லுவாங்களா இல்லையா, உடன் பவுல்னு சொல்லுவாங்க. ஒரு நபர் என்ன செஞ்சிருக்கான், அவங்களுடைய தாய் தந்தையருக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவு கொடுத்து சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டானா, கஞ்சி தான் ஊற்றுவானா. கஞ்சி ஊத்துறது அந்த கொற்றால தான் ஊற்றுவோம், சிரட்டாங்குச்சியில ஊற்றுவானா. இப்படி கொடுமைப்படுத்தியிருக்கான். அந்த எவன் கொடுமைப்படுத்தினானா அவனுடைய மகன் என்ன செஞ்சிருக்கான்னா, ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கொற்றா அவன் ரெடி பண்ணானா, சூப்பரா மரத்துல கொற்றா ரெடி பண்ணியிருக்கான். எதுக்குடா உங்க தாத்தாவுக்கா அப்படின்னவனையும், இல்ல இது ரொம்ப பத்திரமா நான் வச்சிருப்பேன், நீ வயசானவனே உனக்கு இதுலதான் ஊத்துவேன் நான் உனக்கு அப்படின்னு இருக்கான். அந்த மாதிரி நாம என்ன பயிற்சி கொடுக்குறோம், நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப நாம நம்முடைய தாய் தந்தையரை சரியான முறையில் அந்த பெரியவர்களிடத்துல எப்படி பேசணும், இதெல்லாம் கரெக்டா கற்றுக் கொடுக்கணும். சில பிள்ளைங்க இருக்குங்க, எது கேட்டாலும் நீங்க திமிர்த்தனமா பதில் சொல்லுவது, ரொம்ப இழிவாக பேசுவது, அப்படி பல பேர்கள் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவங்க தாய் தந்தையர் அப்படி பேசிக்கிறாங்க. ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளா வரும். என்ன இப்படி அசிங்கமா, நாங்க கணவன் மனைவி 2 பேரும் அப்படிதான் பேசிக்கிறோம், அதெல்லாம் அப்படி பழகிட்டாங்க. இதுதான் நிலைமை. அப்ப நாம ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்கள்லையும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. எப்படி நடக்க வேண்டும், எப்படி தூங்க வேண்டும், தூங்குறதுலையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வழிமுறையை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. துஆக்களை சொல்லிவிட்டு தூங்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. காலையில எந்திரிச்சவனையும் விடிந்தவுடன் காலையில எழுந்தவுடன் ஓதக்கூடிய துஆக்கள் இருக்கின்றது. அப்ப இதையெல்லாம் நாம சரியான முறையில் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தால் அவர்கள் நல்ல ஒரு இஸ்லாமியனாக சரியான மார்க்க வழிகாட்டுதலோடு அவர்கள் உருவாவாங்க. அப்ப பெற்றோர்கள் இந்த சில பேர் இந்த கோடைக்கால பயிற்சி மாமுக்கு அனுப்புனது கூட தொல்லை ஒளிஞ்சா போதும்னு அனுப்புற ஆள்கள் இருக்கு. சரியா, அதாவது மார்க்க விஷயங்களை கத்துக்கிறதுன்னு ஆர்வப்பட்டு வர்றது அப்படியும் இருப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, போனை போட்டு கேட்கறது, 20 நாளா 30 நாளா அப்படின்னு. 20 நாள் தான் வச்சிருக்கோம், ஒரு 2 மாசம் வைங்களேன் அப்படின்வாங்க. 2 மாசம் எதுக்குங்க, இவ்வளவு ஆர்வமா இஸ்லாம் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குறது இவ்வளவு இல்லைங்க, தொல்லுதாங்க வேற, இங்கிட்டு ஒழிச்சு விட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அனுப்புற ஆளுகள் இருக்கு. அப்படி அனுப்பாம மார்க்கத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்.
அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னார்கள் அதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அவர்களை உருவாக்குவதற்காக நான் பாடுபடுவேன், அதுக்காகத்தான் நான் தயார்படுத்துறேன் என்ற அடிப்படையில் அவர்களை தயார்படுத்தி பாருங்க. அவர்கள் உங்களுக்கு நல்ல பிள்ளைகளாக இருப்பாங்க, இறைவனுக்கு நல்ல அடியார்களாக இருப்பார்கள். மறுமையில நீங்க மகத்தான வெற்றி பெறுவதற்கு அவர்களுடைய இபாதத்தில் உங்களுக்கு உதவும். பயனுள்ள கல்வி என்பது இறந்த பிறகும் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை. அது நீங்க அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி இருக்கு பாருங்க. நீங்க மூத்தா போயிருவீங்க, அதுக்கப்புறமும் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேர வேண்டும் என்றால் யாருக்கோ கத்துக் கொடுக்கறது தங்களுடைய பிள்ளைகளை அப்படி உருவாக்குங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொன்னாங்க. ஒரு மனிதன் இறந்து விட்டா அவனுக்கும் இந்த உலகத்திற்கும் மத்தியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ் கட் பண்ணிடுவான், 3 தவிர. அந்த 3ல நிரந்தரமான சதக்கத்துல் ஜாரியாவாக வரக்கூடியது, நிரந்தர தொடர்ந்து பயன் தரக்கூடிய நிலையான தர்மம், பயனுள்ள கல்வி, சாலிகான குழந்தைகள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை. அப்ப நாம எப்படி அவர்களை தயார்படுத்துறோன்றது வந்து இதுல நமக்கும் நம்மளுடைய மறுமை வாழ்வும் முக்கியமான ஒரு அம்சம். நம்ம மறுமையில வெற்றி பெறுவதற்கு இவர்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள், இவர்கள் நல்லொழுக்கத்தோடு நடக்கக்கூடிய அந்த நடைமுறைகள், இவங்க மார்க்கத்தை சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகள், இவங்க நல்ல ஆர்வமாக இஸ்லாமிய அடிப்படையில் நடந்து இஸ்லாத்தை பிறருக்கு போதித்தார்களே, ஆனால் அந்த அடிப்படையில நமக்கு நிறைய நன்மை கிடைக்குமா இல்லையா? அப்ப அப்படி அந்த நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நாம நல்லபடியாக நம்முடைய குழந்தைகளை பேணி வளர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட சிறந்த பெற்றோர்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.